வணக்கம் நண்பர்களே. ஒரு முக்கியமான திருப்பமான செய்தி என்ன அப்படின்னா, முக்கிய திருப்பம் கொண்ட செய்தி, டாஸ்மார்க் உடைய நிர்வாக அலுவலகங்களில் தலைமையிலே தலைமை நிலைய அலுவலகங்களில் நிறைய ரெய்டு நடந்திருக்கு. சமீபத்தில் வருமான வரித்துறையினுடைய சோதனை, எல்லாம் கலால் வரி எல்லாம் சேர்ந்து நடந்திருக்கு. கணக்கில் காட்டப்படாத பாட்டில்கள் விற்பனையே கிட்டத்தட்ட அந்த வகையில் மட்டுமே ஒரு 40,000 கோடி வந்திருக்கின்ற ஒரு நிலைமை. இதில் என்ன பியூட்டி அப்படின்னா, ஒவ்வொரு மது ஆலை உற்பத்தி நிலையத்திலையும் ஒரு அதிகாரி ஒருத்தர் இருப்பார். அரசு சார்ந்த அதிகாரி இருப்பார். ஏனென்றால் மதுபான உற்பத்தி ஆலைகள் அனைத்தும் தனியார் வசம் இருக்கிறது. அங்கிருந்து வெளியேறும் அந்த மொத்த உற்பத்தி பாட்டில்கள் எண்ணிக்கை அவருக்கு தெரியாமல் ஒரு பாட்டில் கூட வெளியே போக முடியாது. ஆனால் இப்போது என்ன நடந்திருக்கிறது என்றால், இவர்தான் யார், அந்த அதிகாரிகள் தான் அந்த இந்த இந்த கொள்ளை சம்பவத்திற்கு, கொள்ளைன்னு தான் சொல்லணும், கிட்டத்தட்ட அரசுக்கு வர வேண்டிய பணத்தை ஒரு தனியார் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அது கொள்ளை தானே. இந்த குற்றங்களுக்கு என்று வைத்துக்கொள்ள, இந்த குற்றங்களுக்கு மூலமாக இருந்திருக்கிறார்கள். சரி, இதனால் எப்படி முதல்வர் கைதாவார் அப்படின்னா, இந்த அதிகாரிகள் டாஸ்மார்க் நிர்வாகம் வேண்டுமானால் நிதியமைச்சர் கையில் இருக்கலாம். ஆனால் இல்லைன்னா அதுக்குன்னே இருக்கிற ஆயத்தீர்வை மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை மந்திரி கீழே இருக்கலாம். ஆனால் அந்த அதிகாரி நியமிக்கப்படுவது முதல்வர் கட்டுப்பாட்டின் கீழ் வரும் அமைச்சகத்தால். இது மது ஆலைகளில் நியமிக்கப்படும் அந்த அதிகாரிகள். இப்போ யார் கைதாகணும்? யாராவது சொன்னால் ஏற்றுக்குவாங்களா? இல்லை இந்த செய்தியை மேக்சிமம் எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தி ஒரு அவேர்னஸ், விழிப்புணர்வு உண்டு செய்வார்களா? தெரியாது. ஆனால் இதில் கைதாகப்பட வேண்டியவர் ஸ்டாலின் தான். அவர் மீது வெறுப்போ இல்லை அவருக்கு எதிராக சொல்லணுன்றக்காகவும் சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.